என்னுடைய வாயில இருந்து ஒருவருடைய பெயர் வந்தால் மட்டும் தான் ஐ அம் அக்கவுண்டபிள். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? அக்கவுண்டபிள் ஆக கூடாதுன்னா நீ பொதுவா சொல்ற. உனக்கு புரியுதா? கண்டுட்டாளையா சூச்சமத்தை கண்டுட்டாளே. நீ அதை எடுத்துக்கறமா? அது உன்னுடைய வாயில இருந்து அவங்க பேர் வந்தா மட்டும் தான் நான் அக்கவுண்டபிள் சொல்றாங்க. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். Want to be accountable. Accountability எடுத்துக்க விரும்பலனா அது சம்பவம் இல்ல, சரித்திரம். உங்களை அடிச்சதா சொல்றாங்களே, அது விஷயம் இல்லப்பா, விசித்திரம். blanket. அந்த blanket பேர் தான் ஜாடையாக பேசுவது. அந்த blanket பேர் தான் பொதுவாக பேசுவது. நான் ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே? பொதுவா சொன்னேன் அப்படினு ஒண்ணு பாசிங்ல சொல்லிட்டு போய்டுவாங்க. சரி, ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு முச்சக்கல்ல நான் பையில பாரு அது நான் கண்டிப்பா கரெக்ட்டா ஒவ்வொருத்தவங்க கன்ஃபரன்ஸ் பண்ணனும். ஏன் அப்படி சொன்னே அப்படினு கன்ஃபரன்ஸ் பேசாத பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத. போய் பிரச்சனை உண்டாகாத வேலை இல்ல சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். ஒண்ணையே சொல்லல. அது உனக்கு கனெக்ட் ஆச்சுனா அது நான் பிரச்சனை இல்ல. சரி சரி போட்டு விட்டா ஜச்சம்மா கடையை காலி பண்ண போகுது. ஜோலி முடிஞ்சு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான சுதந்திரம் இங்க எனக்கு அதுதான். பாய் முருகன், என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? பேசுங்க. என்ன நீங்க இப்படி தான் பேசிட்டே இருக்கீங்க, பேசவே விட மாட்டீங்க. ஜாடையா பேசுறதுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு. பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இருக்கு. அட நான் பேசுறது கேக்குதா இல்லையா உனக்கு? கை வைக்கிறேன். அட கத்தாதமா காது வலிக்குது. இன்ஸ்பயர் ஆயி ஜாடையா பேசுறேன். அதுதாங்க நீங்க எதுல இன்ஸ்பயர் ஆகி படிக்கிறீங்க? அதுதான் ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. பேசுறவங்க கிட்ட எப்படி பேச முடியும்? ஜாடையா நான் வந்து யார்கிட்ட ஜாடையா ஒரு ஆள் பேசுறேன்? தான். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சிட்டு இருக்கேன். நான் ஜாடையா பேசுறேன். இல்ல உங்ககிட்ட தான் பேசுறீங்க. அப்படி பேசுறீங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இருக்கு இவங்க இப்படி பண்றாங்கன்னு நீங்களும் அப்படி பண்ணீங்கன்னா அப்ப நீங்க தப்பான விஷயத்தை எடுத்துட்டு தான் நீங்க ஜாடையா இது ஏடா ஏன் அறிவிட்ட பேல கிறுக்கு மெண்டல் பேல விளையாடுங்களா? பேச தப்புன்றீங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி வந்து என்னுடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தெளிவா அட்ரஸ் சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி தெருநாய் மாதிரி அடிச்சிக்கிறீங்க. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? பல வாட்டி சொல்லிட்டேன், இவன் கிட்டயும் சொல்லிட்டேன். ஏண்டா அவங்க கிட்ட போய் சொல்ற ஜாடையா பேசுறாங்கடா. நீ என்ன வேணா பண்ணிக்க. பரதாபோல் சப்ஸ்கிரைப் தான் நான் பண்ண சொன்னேன், வேற ஏதாவது எல்லாம் உங்ககிட்டயும் சொல்லிட்டேன், இவன் கிட்டயும் சொல்லிட்டேன். என்னோட ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட். அத பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுனா. என்னது நெருடுது? சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற? அப்பையும் பேசிட்டு இருக்காங்களே. எங்க ஊர்காய அடிச்சிரலாம், வாரமாய அடக்க முடியல என்னால. என்ன பயத்துக்கு நீ இங்க வந்தீரு? என்னடா பொசுக்கு மரியாதை பேசிட்ட? நீ ஒரு விஷயத்தை நடித்து சொல்லுவ, நான் ஒரு விஷயத்தை ஜாடையாக சொல்லுவேன். ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே மச்சான கோவம் தெரியற வரைக்கும் கோமால இருக்க வேண்டியதான். இல்ல கத்தி சொல்ல, அது என்னுடைய ஃப்ரீடம். நான் எதை எப்படி சொல்லணும்ன்றது எனக்கு தெரியும். புடுங்கு அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரானு. பேக் அடிச்சிட்டான் பாரு. இப்போ தான் ரேவஸ்டிரியோட சொன்னோமா இல்லையா உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஏங்க நான் உங்களை சொன்னீங்கன்றது உங்களுக்கு தெரியும். சாமி ஓ மண்டையில இருக்கிறது என் மண்டையில ஏத்த நினைக்காத. என்ன சுதந்திரமா வாழ விடு. நான் உங்களுடைய பெயரை நல்லா தெரியுது. நான் ஒண்ணையா இருக்கும், நானா இருக்கும். கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுறா. உங்களுடைய பேரை நான் எடுத்தா மட்டும் நீங்க என்கிட்ட வந்து பேசுங்க. தேவையில்லாம என்ன நீ எங்கயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி சார், எனக்கு சேர்த்து பிரச்சனையா உங்ககிட்ட யார் பேரும் எடுக்காம பேசுறதானே? எஸ்பெஷலி நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ண அட்ரஸ் ஆல்சோ ஜாடையா ரைட்? நீ அதை அப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, நீ அப்படி புரிஞ்சுக்கோப்பா. கேளுடா, மரியாதை பேசுறாங்களா? அப்படிதான்டா பேசுவேன், கேளு.